ப்ரோ, மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. 18 வயசுக்கு அப்புறம் நம்மளோட ஹைட் இன்னும் அதிகமாகுமா? ஏன்னா யூடியூப்ல பார்த்தா ஒருத்தர் ஆமான்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இதுல யார் சொல்றதுதான் உண்மை? வாங்க இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஆரம்பிச்சு நம்மால உண்மையா என்ன செய்ய முடியும் வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம உயரம் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த பேசிக் சயின்ஸை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம உடம்புல குறிப்பா நம்மளோட நீளமான எலும்புகளோட 2 முனையிலையும் growth பிளேட்ஸ்னு ஒன்று இருக்கும். இது தமிழ்ல வளர்ச்சி தட்டுகள்னு சொல்லலாம். இந்த பிளேட்ஸ் ஓப்பனா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எலும்பு நீளமா வளர்ந்து நாமளும் உயரமாவோம். பாருங்க, நம்ம டீனேஜ்ல இந்த growth பிளேட்ஸ்லாம் ஃபுல்லா ஓப்பனா இருக்கும். அதனால தான் அந்த வயசுல ஒரு திடீர் வளர்ச்சி இருக்கும். ஆனா பொதுவா 18 வயசுக்கு மேல இந்த growth பிளேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு தடவை இந்த வளர்ச்சி தட்டுகள் முழுமையா மூடிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளோட இயற்கையான உயர வளர்ச்சி அதோட நின்னுடும். இதுதான் மறுக்க முடியாத ஒரு அறிவியல் உண்மை. ஓகே, சயின்ஸ் இப்படி இருக்குன்னா அப்போ இன்டர்நெட்ல நாம பார்க்குற அந்த ஹைட் இன்க்ரீஸ் பவுடர், அந்த மாத்திரை, அதெல்லாம் என்ன கதை? வாங்க அந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஹைட் கூட்டுற மாத்திரைகள், 7 நாள்ல 5 இன்ச் வளருங்கன்னு சொல்ற ட்ரிக்ஸ், அப்புறம் என்னென்னமோ சீக்ரெட் பொடிகள், ஆயில்ஸ்னு ஆன்லைன்ல கொட்டி கிடக்கு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா ப்ரோ? இதெல்லாமே ஒரு ஸ்கேம், ஒரு அப்பட்டமான ஏமாற்று வேலை. ஏன் இது வேலை செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா பதில் ரொம்ப சிம்பிள். நாம முன்னாடி பேசினோமே, அந்த மூடிப்போன growth பிளேட்ஸை எந்த மாத்திரையாலேயோ எந்த பவுடராலேயோ திரும்பவும் திறக்கவே முடியாது. அது சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள். சரி, அப்போ இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டா அப்படி இல்ல. நம்ம எலும்புகளோட நீளத்தை நம்மால மாத்த முடியாதுதான். ஆனா நாம உயரமா தெரியற மாதிரி நம்ம தோற்றத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களும் உங்க கையில இருக்கிற மேஜிக். நம்பர் 1, உங்க பாஸ்டர், அதாவது எப்பவும் நிமிர்ந்து நேரா நிக்கிறது. 2வது, தினமும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹேங்கிங் எக்ஸசைசஸ் பண்றது. 3வது, காலையில எழுந்ததும் சின்ன சின்னதா ஸ்ட்ரெச்சிங் பண்றது. 4வது, ரொம்ப முக்கியம், 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம். கடைசியா, பால், புரோட்டீன் அதிகமா இருக்கிற நல்ல சத்தான உணவு. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுவும் உங்க எலும்ப நீளமாக்காது. ஆனா உங்க முதுகு தண்டை நேராக்கி உங்க தோரணையை சரி பண்ணி நீங்க இப்போ இருக்கிற உயரத்தையே இன்னும் கம்பீரமா அழகா வெளிக்காட்டும். சரி, இது இல்லாம நிஜமாவே எலும்ப நீளமாக்கி உயரத்தை அதிகரிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் மெடிக்கல் ஆப்ஷன். அதுக்கு பேரு லிம்ப் லென்தனிங் சர்ஜரி. இதுல டாக்டர்ஸ் நம்ம கால் எலும்ப உடைச்சு ஒரு கருவி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நீளமாக்குவாங்க. இது மூலமா 2லேருந்து 6 இன்ச் வரைக்கும் உயரத்தை கூட்ட முடியும். ஆனா இதுல தாங்க முடியாத வலி இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு, செலவும் லட்சக்கணக்கில் ஆகும். சோ இது யாருமே சாதாரணமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இவ்ளோ நேரம் நம்ம உடம்ப பத்தி, நம்ம உயரத்தை பத்தி பேசணும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இப்ப வரலாம். அது நம்மளோட மனநிலை. ஒரே ஒரு நிமிஷம், இதை ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம உயரத்தை விட நம்மள உண்மையிலேயே மத்தவங்க முன்னாடி பெருசா காட்டுறது எது? நம்ம கான்ஃபிடன்ஸ், நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம ஸ்டைல். இதுதான். நீங்க குள்ளமா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் உங்க ஹைட்டுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தமே கிடையாது. உங்க தன்னம்பிக்கை தான் உங்க உண்மையான உயரம். அப்போ ஃபைனலா என்ன பதில்னா, 18 வயசுக்கு அப்புறம் எலும்புகளின் நீளத்தை அதிகரிக்க முடியுமான்னு கேட்டா பதில் முடியாது. ஆனா நம்ம தோற்றத்தை உயரமாவும் கம்பீரமாவும் காட்டிக்க முடியுமான்னு கேட்டா பதில் ஆமா, கண்டிப்பா முடியும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு உண்மை இருக்கு. உங்க உண்மையான உயரம் உங்க தன்னம்பிக்கையில தான் இருக்கு. அதை மட்டும் வளர்த்துக்கோங்க, போதும்.